காஷ்மீரில் சிக்கிய 28 தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளை மீட்க தமிழ்நாடு அரசு தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். முழு தகவல். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று நடந்த தீவிரவாதிகள் தாக்குதல் எதிரொலியாக அந்த மாநிலத்தில் சுற்றுலா சென்றிருக்கின்ற சுற்றுலா பயணிகள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் தங்கள் ஊர்களுக்கு திரும்ப இருக்கிறார்கள். இதனால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகிறது. நேற்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து பல்வேறு இடங்களில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 3 பேர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்கு பிறகு தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 28 பேர் அங்கு சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 28 பேரும் ஸ்ரீநகரில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அனைத்தும் ஏற்பாடுகளும் ஜம்மு காஷ்மீர் மாநில அதிகாரிகள் மூலமாக தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு புறம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற கூடுதல் கலெக்டர் அப்தாப் ரசூல் தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் விரைந்திருக்கிறார். அவர் புதுக்கோட்டையிலிருந்து நேற்று இரவு தலைநகர் டெல்லி வந்திருக்கிறார். டெல்லியிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் விமான நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார். ஸ்ரீநகருக்கு செல்லும் அவர் அங்கு சிக்கி இருக்கின்ற 28 பேர் நேரடியாகவே சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் அவரது முக்கிய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் 28 பேரையும் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும், டெல்லி மூலமாகவோ அல்லது மும்பை மூலமாகவோ அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து அவர்களை நேரில் சந்தித்து அவர் கேட்டறிகிறார். இது மட்டுமல்லாமல் அங்கு ஸ்ரீநகரில் தற்போது 3 பேர் காயமடைந்து தமிழர்கள் தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது நிலை என்ன என்பது குறித்தும் அவர்களை நேரடியாகவே அவர் சந்திக்க இருக்கிறார். இந்த அப்தாப் ரசூலை பொறுத்தவரையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சொந்த இடமாக கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவரை உடனடியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அந்த சம்பவ இடத்திற்கு விரையுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அவர் தற்போது ஸ்ரீநகர் செல்ல இருக்கிறார். அந்த காயமடைந்திருக்கின்ற 3 பேரையும் நிலைமை எவ்வாறு இருக்கிறது, தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால் அங்கேயே தீவிர சிகிச்சை அளிப்பது, மற்றவர்கள் சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்றுக் கொண்டால் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து அங்கு சிகிச்சை கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர் நேரடியாகவே அங்கு கேட்டிருக்கிறார். ஸ்ரீநகரில் சிக்கியிருக்கின்ற 28 பேர் மற்றும் 3 பேர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருவது, அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்வது, அங்கிருந்து டெல்லி மூலமாக சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான டிக்கெட்டுகளை ஏற்பாடுகள் செய்வது, மும்பை வழியாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான டிக்கெட்டுகள் ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட அம்சங்களை இவர் செய்வார். குறிப்பாக தற்போது ஸ்ரீநகரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் கூடியிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான நடத்தப்படும் என்று அஞ்சப்படுவதால் அனைவருமே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஸ்ரீநகருக்கு சென்று வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து விமான மூலமாக சொந்த ஊர்களுக்கு செல்வதுதான் அவர்கள் திட்டமாக இருக்கிறார். ஆனால் விமான நிலையத்தை பொறுத்தவரையில் அங்கிருந்து மத்திய அரசை பொறுத்தவரையில் 4 விமானங்கள் பறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையில் டிக்கெட்டுகள் பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தகவல்கள் கூறப்படுகிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் சரியான டிக்கெட்டுகள் அதாவது பணம் கொடுத்துதான் அந்த அதிகப்படியான விலை கொடுத்து டிக்கெட்டுகள் விற்கக்கூடாது என்று விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைய தினம் பல்வேறு இடங்களுக்கு வந்திருக்கின்ற ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வந்தவர்கள் பல ஆயிரம் ரூபாய் நாங்கள் டிக்கெட் விலை கொடுத்து வாங்கி வந்திருக்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்ததன் காரணமாக மத்திய அரசு இவ்வாறான ஒரு சுற்றறிக்கையை விமான நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அங்கு சிக்கி இருக்கின்ற 28 பேர் மட்டுமில்லாமல் 3 பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி செய்து வருகிறது. அப்தாப் ரசூல் இந்த பிற்பகல் ஸ்ரீநகருக்கு செல்ல இருக்கிறார். அவர் சென்றவுடனேயே இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.